வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம ஒரு 4 கார்கள் பார்க்க போகிறோம். இந்த 4 கார்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் ஒரு மாதிரியும் வெளிநாட்டில் ஒரு மாதிரியும் வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக சேல் ஆகிட்டுருக்கும். பட் வெளிநாட்டில் அந்த காருக்கு நல்ல வரவேற்பு வந்திருக்கும். அப்போ நம்ம இந்தியன் டொமஸ்டிக் சேலை விட அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு 4 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக நம்ம ஜிம்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மாருதி சுசுகி தாருக்கு போட்டியாக கொண்டு வந்த முக்கியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பட் பெருசாக ரீச் இல்லைன்னு தான் சொல்லணும். டிசைன் அடிப்படையில் தார் கூட ஜிம்னியால் காம்படிட் பண்ண முடியல. இத்தனைக்கும் தாரை விட ஜிம்னி விலை கம்மி தான். பட் இருந்தாலும் தார் வாங்குகிற ஒரு கஸ்டமர் அந்த ஒரு ரகடான லுக்கை தான் எதிர்பார்ப்பார். ஆனால் ஜிம்னி பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரோட்டில் போகிறப்போ ஒரு டாய் கார் மாதிரி தான் ஃபீல் ஆகுதே தவிர தாருக்கான அந்த ஒரு கம்பீரம் ஜிம்னியில் மிஸ் ஆணுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இந்தியன் கஸ்டமர்ஸ் நம்ம இந்தியாவில் பெருசாக ஜிம்னிக்கு வரவேற்பு இல்லை. பட் அப்படியே வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம 2025 ஃபினான்ஷியல் இயரில் எத்தனை காரை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 47,982 கார்களை மாருதி சுசுகி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஃபினான்ஷியல் இயர் 2026 டேட்டாவை எடுத்தோம் அப்படின்னா 72,209 கார்களை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 50% கிட்ட 2025 விட 2026 அதிகமான கார்களை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 2025 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் மார்ச் 2026 வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு மாதமும் 1000 காருக்கு மேலே விற்பனை ஆனதே கிடையாது. ஜிம்னியோட அதிகபட்ச ஒரு மாதம் சேல் எப்போ அப்படின்னா 2025 நவம்பரில் 802 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் 800க்கு மேலே. அதேமாதிரி டிசம்பர் 2025 757 கார்கள் சேல் பண்ணியிருக்காங்க. மற்ற மாதங்கள் எல்லாமே 600க்கு கீழே தான் ஜிம்னி கார் சேல் ஆகிருக்கு. இந்தியாவில் அதற்கான வரவேற்பு இன்னும் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஜிம்னி இந்தளவுக்கு ரீச் ஆகாததற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தோன்னா வெர்னா. இந்தியா பொறுத்த வரைக்கும் செடான் டைப்பில் வரக்கூடிய கார்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. டிசையர் அந்த ஒரே ஒரு கார் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா சேல் ஆகிட்டுருக்கு மாருதி சுசுகியில். அது ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். டிசையர் தாண்டி வந்தோம் அப்படின்னா சிட்டி இருக்குது, வெர்னா இருக்குது, வெர்டஸ் இருக்குது, ஸ்லாவியா இருக்குது, நிறைய கார்கள் இருக்குது. பட் அந்தளவுக்கு ரீச் இல்லை. ஓரளவு ஆவரேஜாக சேல்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 52,615 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹுண்டாய் நிறுவனம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 2026 63,044 கார்களை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ க்ரோத்துன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20% கிட்ட க்ரோத் எக்ஸ்போர்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அதுவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மார்ச் 2025 மார்ச் 2026 இந்த இடைப்பட்ட பீரியடில் எடுத்துக்கிட்டோன்னா எந்த மாதமுமே 1,500க்கு மேலே கார்கள் போகவே இல்லை. அதுக்கு கீழே தான் சேல் ஆகிருக்கு. அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 2026 கடந்த மாதம் 1,399 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. மற்ற மாதங்கள் எல்லாமே 1000க்கு கீழே தான். சில மாதம் மட்டும்தான் 1000க்கு மேலே வந்திருக்கு. அப்போ இந்தியாவில் வெர்னாவுக்கான வரவேற்புங்கிறது கம்மியாக இருந்தாலுமே கூட வெளிநாடுகளில் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நிசான் கார் மேக்னைட் நிசான் பொறுத்த வரைக்கும் நிசான் ரெனால்ட் 2 நிறுவனமுமே அடுத்த ஒரு 5 வருஷத்தில் பல பிளான்ஸை வச்சு பல கார்களை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் நிசானில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு கார் அப்படின்னா இப்போதைக்கு மேக்னைட் மட்டும்தான் மேக்னைட் காரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபினான்ஷியல் இயர் 2025 எடுத்துக்கிட்டோன்னா 29,155 கார்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஃபினான்ஷியல் இயர் 2026 56,704 கார்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 94.5% கிட்ட எக்ஸ்போர்ட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அதுவே நம்ம இந்தியன் டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மாதம் ஆவரேஜாக 1,500லேருந்து 2,000 கார்கள் வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு. அதிகபட்ச சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 2025 2,615 கார்கள் விற்பனை பண்ணியிருந்தாங்க. அதுதான் அதிகபட்ச சேல்ஸாக இருக்குது. ஆவரேஜ் 1,800 to 2,000 கார்கள் கிட்ட எவ்ரி மந்த் இந்தியாவில் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே ஒரு அண்டர் ரேட்டட் கார் அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட் நல்ல ஒரு போல்டான லுக் இருக்கும், நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. பட் சேல்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அடுத்து ஃபைனலாக எஸ்ப்ரெஸோ பொறுத்த வரைக்கும் அதுவுமே யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து சொல்கிறப்ப பில்டு குவாலிட்டி அந்தளவு சரியில்லை எஸ்ப்ரெஸோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. 2025 ஃபினான்ஷியல் இயரில் 24,978 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. 2026 ஃபினான்ஷியல் இயரில் 40,210 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 61% கிட்ட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸ்போர்ட்டில். அதுவே நம்ம இந்தியன் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 1000, 1500 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து சொல்லலாம். சேல்ஸ் வந்து ஒரு கரெக்டாகவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதம் அதிகபட்ச சேலாக டிசம்பர் 2025 ஃபெஸ்டிவல் டைமில் 3,396 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதுவே இப்போ கடந்த மாதம் மார்ச் 2026 வெறும் 226 யூனிட்ஸ் மட்டும் தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. எஸ்ப்ரெஸோக்கான வரவேற்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. இருந்தாலும் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. நன்றி.